அலகு 58. உண்மையான உண்ணா நோன்பு. பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் கலகத்தையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக் கூறு. நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் அவர்கள் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் நோன்பிருந்தோம், நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொண்டோம், நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் யாவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடுங்கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்றுபோல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவர் தம்மை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா உண்ணா நோன்பின் நாளாக நான் தேர்ந்து கொள்வது? ஒருவர் நாணலைப் போல் தம் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கேற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பென்றும் ஆண்டவருக்கு உகந்த நாளென்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாரிடமிருந்து உங்களை மறைத்து கொள்ளாமல் இருப்பதுமன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உன்னை பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரிடம் மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், இதோ நான் என்று அவர் மறுமொழி தருவார். உன் நடுவிலிருந்து நுகத்தை அகற்றிவிட்டு பிறரை சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பிறர் பற்றி பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை பட்டப்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலுப்படுத்துவார். நீயும் நீர் வாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை உன் மக்கள் கட்டி எழுப்புவார்கள். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் நீ கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதன் நற்பயன். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாளை மகிழ்வின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் என்றும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவரில் நீ மகிழ்ச்சியுறுவாய், மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாம் யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரே இதை திருவாய் மலர்ந்து உரைத்தார்.